மதியானம் சமைக்கிறா, ராத்திரி சமைக்கிறா, காப்பி போடுறா, டீ போடுறா, பலகாரம்லாம் செஞ்சு வைக்கிறா, வடாமத்தல் செய்கிறா. அதை தவிர்த்துக்கு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறா, வீட்டை க்ளீன் பண்ணுறா. வீட்டில் 2 மணி நேரம் பூஜை, வியாழக்கிழமை ஆச்சுன்னா அவ்வளோ விளக்கு பாத்திரம் தேய்க்கணும். ஆனால் இது எல்லாமே எந்த காசும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு நீ என்ன பண்ணுவேன்னா மகளிர் தினத்தன்னைக்கு தியாகி பட்டம் கொடுப்பேன். இதெல்லாம் நான் ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறேன்ல. இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆள் வச்சு, அதை தவிர்த்து மாமியார் உடம்பு சரியில்லைன்னா நர்சிங் வேலை பார்க்கணும், மாமனார் உடம்பு சரியில்லைன்னா நர்சிங் வேலை பார்க்கணும். இன்றைக்கி ஒரு நர்ஸ் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்கிறதுக்கு 1000 ரூபா, 2 வேலைன்னா 2000 ரூபா, மாதம் 60,000 ரூபா. இந்த நர்சிங் வேலையை இந்த பொம்பளை தான் ஃப்ரீயாக செய்யணும். அவங்க கேட்டால் நான் போய் உழைத்து கொண்டு சம்பாதிக்கிறேம்பாங்க. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ அம்மாவை பார்த்துக்க. வீட்டில் இருக்க பெரியவங்களாம் இவள் தலையிலே கட்டி விடுறது. இவளுக்கு 5 பைசா கிடையாது, சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. நாளைக்கு புருஷன் குடிக்காரனானாலோ விட்டுட்டு போனாலோ இவன் நடுத்தரలో குழந்தைங்களையும் வச்சுட்டு நிற்கணும். குழந்தைங்க இவ தான் வளர்க்கணும். குழந்தை வளர்க்கறதுனால ஆண் காசு இருந்தால் தான் குழந்தை வளர்ப்பான். குழந்தைக்கு படிப்பு சொல்லித்தர சொல்லுங்க. டீச்சிங் இருந்தாலும் ஆண் சம்பாதிக்கணும், பெண்ணுக்கு அதுவும் கிடையாது. எவ்வளோ வேலை செய்கிறா ஒரு பொண்ணு. எதுக்கு காசு கொடுக்குறீங்க இந்த சமூகத்தில்? எதுக்காவது இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று வந்திருக்கு, அது கூட 2000 ரூபாய்க்கு. அதுக்கே இப்படி சொல்கிறாங்க இலவசமாக வாங்கிட்டோம். நாங்கள் எங்கே இலவசமாக வாங்கியிருக்கோம்? இத்தனை வருஷம் 5000 வருடமா 6000 வருடமா எங்களோட உழைப்பை சுரண்டி பிச்சை எடுத்து திங்கிட்டு இருக்கீங்க அத்தனை ஆண்களையும் சொல்கிறேன். என் தந்தை உட்பட நான் இதில் சொல்கிறேன், குற்றம் சாட்டுகிறேன். எல்லா ஆண் தலைவரையிலையும் குற்றம் சாட்டுகிறேன். யாராவது குரல் கொடுத்துருக்கீங்களா எங்களுக்காக? பெண்ணை இலவசமாக சுரண்டுறோம் அவளுக்கான உரிமையை கொடுக்கணும்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? எந்த ஆண் தலைவர் குரல் கொடுக்குறாங்க சொல்லுங்க. அப்படின்னா சமூக நீதிக்கு கொடுத்த குரல் பெண் நீதிக்கு யாருமே கொடுக்கல. யாருமே கொடுக்கல. இன்னி வரைக்கும் பெண் நீதிக்கான தலைவர் யாருமே பிறக்கவே இல்லை. பெரியாரும் கிடையாது.